அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/4/2026 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். ஒரு சில தொழில் வேலை ஆரம்பிப்பார்கள். ஆரம்பத்தில் நன்றாக இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். பின்பு அவர் விதிப்படி அந்த நன்மையை கெடுக்கும். இதனால் முடிவில் அவருக்கு திருப்தி இல்லை. ஏன் இல்லை? போதுமான அளவு வருமானம் இல்லை. ஏன் வருமானம் இல்லை? ஜாதகம் காரணம். 10க்கு உடையவன் 6க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றிருந்தால் இந்நிலை ஏற்படும். 6க்கு உடையவன் 10க்குடையவன் நட்சத்திரம் பெற்றிருந்தால் கடைசியில் வெற்றி, முடிவில் வெற்றி. இப்பொழுது இதன் விளக்கத்தை பார்ப்போம். ஏனென்றால் ஜோதிட கருத்துக்களிலேயே இதை போன்ற சூத்திரங்கள் தான் ஜோதிட அறிவை பெருக்கும். எனவே இது அவசியமான ஒன்று, கூர்ந்து கவனியுங்கள். 10க்கு உடையவன். 10க்கு உடையவன் யார்? தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் மூலமாக உங்களை உயர்த்துகின்ற ஒரு ஸ்தானம். எனவே தான் 10ஆம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த 10ஆம் இடத்துக்கு உடையவன் 6க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றால் 6ஆம் இடம் ருணஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அது நோயை மட்டுமா கொடுக்கும்? இல்லை. கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, கால தாமதம், எதிர்பாரா தோல்வி, மறைமுகத்தாக்கு, சிறைச்சாலை, இது போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லுகின்ற ஒரு இடம். மொத்தத்தில் சற்று கெட்ட இடம். 10க்கு உடையவன் தொழில் மூலமாக முன்னேறுகின்ற ஒரு வாய்ப்பினை சொல்லுகின்ற அந்த இடத்துக்கு உடையவன். 6க்கு உடையவனுடைய நட்சத்திரம் பெற்றால் திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாத போக்கு எப்போது ஏற்படும்? தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால், அல்லது தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு கடன் வாங்கினாள், அந்த கடன் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவித்தாள், திருப்தி இல்லை, விலகி கொண்டிருப்பீர்கள். அடுத்து 6க்கு உடையவன் 10க்குடையவன் நட்சத்திரம் பெற்றாள். இந்த 6க்கு உடையவன் என்றால் என்ன? கால தாமதம், எதிர்பாரா திருப்பம். அதாவது ஆரம்ப கட்டத்தில் மிகவும் கஷ்டம். செய்வோமா வேண்டாமா, அரைகுறை மனதோடு, அல்லது போதுமான திருப்தி இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடு. சந்தேகமும் 6ஆம் இடத்துக்கு சொந்தமானது. ஒரு தொழிலை செய்து 10க்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் அவன் இவனை உயர்த்த வேண்டும், தொழில் மூலமாக உயர்த்த வேண்டும். எனவே ஆரம்பத்தில் கஷ்டம், கவலை, கடன் இருந்தாலும் முடிவில் வெற்றி. அன்பர்கள் இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தின் பொருளையும் விளக்கத்தையும் நன்கு கவனமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற விஷயங்கள் தான் உங்களது ஜோதிட அறிவை பெருக்கும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை கொடுக்கும் பார்ப்போம். விசாகம், கேட்டை, திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, சவாலில் வெற்றி. சவால் நிறைந்த ஒரு பணியை ஏற்று அந்த பணியை திறம்பட நடத்தி வெற்றி. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. மறுபாதி செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு கவனம் வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள், மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த வழியில் சென்றால்தான் நாம் வெற்றி அடைய முடியும் என்று முடிவு கட்டி அந்த வழியில் கடும் முயற்சியுடன் நுழைந்து நீங்கள் வெற்றி பெறும் நாள். ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, யார் மனதையும் புண்படுத்தாமல் பண்பட்ட ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசி புகழ் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுயமாக நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து எதிர்பாரா ஒரு கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்வதாக காட்டுகிறது. கவனம் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்று உங்கள் பேச்சிலும் ஒரு செயலிலும் தேவையான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. இந்த லாபத்தை அடைவதற்கு முன் ரொம்ப கஷ்டமும் உண்டு. கஷ்டமும் உண்டு, பெருத்த லாபமும் உண்டு இன்று. தனுசு ராசி அன்பர்களே, செய்தொழிலில் வெற்றி, மாபெரும் வெற்றி. எப்படி என்றால், எந்த ஒரு சிறு குறையையும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு துல்லியமாக தெளிவாக அந்த வேலையை நீங்கள் செய்து முடிப்பதால். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமையை பெருந்தன்மையை காட்டுகின்றீர்கள். சற்று அதிகமாகவே காட்டுகின்றீர்கள். அதற்கு காரணம், எல்லோருக்கும் பயன்படும் ஒரு நல்ல செயலை செய்வதற்காக. இந்த நாள் உங்களுக்கு பெருமை சேரும் நாள். கும்பராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய பாணியில் பெரும் முயற்சியுடன் ஒரு செயலை செய்து
அந்த செயலில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, குறை தீர்க்கும் நாள். யாருடைய குறையை? உங்களது குறையா? அல்ல. உங்களுக்கு வேண்டியவர்களின் குறையை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.